ஆண்டுடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம். நம்முடைய வேதாகமத்தை 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் அவருடைய 31ஆம் வசனத்திற்கு நேராக திருப்புவோம். இதோ கூஷி வந்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். ஹல்லேலூயா. இன்று உங்களுக்கு நற்செய்தி, கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இனி நீ அழுது கொண்டிராய். அந்த வார்த்தை நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய போகுது? நிறைவேறப் போகிறது. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தில் தாவீதினுடைய நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். ஹல்லேலூயா. எப்படி ஒரு பெரிய மகாராஜா இவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆண்டவருடைய இருதயத்திற்கு பிரியமானவன், நல்ல ஒரு ஆராதனை வீரன், ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு திறமையான மனுஷன், சாமர்த்தியசாலி. அவன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை வரும் அவன் கொஞ்சம் கூட என்ன செய்யல, எதிர்பார்க்கவே இல்லை. ஆமென். இப்போதான் கர்த்தர் நம்மளை சூப்பராக என்ன செஞ்சிருக்காரு, செட்டில் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்த ஒரு காலத்தில் திடீர்னு அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. அதிலிருந்து அவன் தப்புவதற்காக அந்த ஆபத்து, அந்த இக்கட்டிலிருந்து அவனுக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுட்டு வெறுங்காலோடு நடந்து போனான். முகத்தை மூடிட்டு அழுதுட்டு போகிறான். அவனோடு கூட இருந்த ஜனங்களும் அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேலே என்ன செய்கிறாங்க, ஏறி போனார்கள் என்று எழுதப்பட்ட இந்த அனுபவத்திற்கு ஒரு நாள் நற்செய்தி வருகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காலையில் அழுகை என்றால் மாலையில் அக்களிப்பு. தேவ பிள்ளைகளை, நீங்க ஒரு நாள் அழுதுருக்கலாம். வெறுங்காலோடு தாவீது போனது போல வெறுமையாகி இருக்கிறேனே அப்படின்னு நீங்க அழுதுருக்கலாம். என் கையில ஒன்றும் இல்லையே, நீங்க அழுதுருக்கலாம். இப்படி என் நிலைமை மாறிட்டேன், என் சூழ்நிலை இப்படி ஆயிட்டேன், நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வருத்தத்திலையும் வேதனையில் என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வரும் நான் நினைக்கலையே அப்படின்னு முகம் காட்ட முடியாம முகத்தை மூடிக்கொண்டு நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், அழுது கொண்டு இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் சொன்ன வார்த்தை, இனி நீ அழுது கொண்டிராய். ஆமென். இப்போ ஆண்டவனே நற்செய்தின்னு ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான். அமைதியா பொறுமையால வரலங்க, வேகமா வருது செய்தி. உங்களுக்கு வேகமா வரப்போகுது நற்செய்தி. உங்களை தேடி வரப்போகிற செய்தி உங்களை சந்தோஷப்படுத்த போகிறது. ஆமென். உமக்கு விரோதமா எழும்பின எல்லாருக்கும் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, நியாயம் செய்தார். அப்ப இவனை அள வச்சவங்க பாருங்க, ஒரு 3 பேர் முக்கியமான ஆட்கள். இவன் அந்த வெறுங்காலோட ரோட்டில் நிற்க மாட்டான் பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் ஒரு 3 பேர். இந்த சீனில் முக்கியமாக தொடர்புடையவங்க எத்தனை பேர்? ஒரு 3 பேர். அந்த 3 பேர் யாருன்னா, ஒருத்தன் அப்சலோம், இன்னொருத்தன் அகித்தோப்பேல், இன்னொருத்தன் சீமை. ஆமென் சொல்லுங்க. அப்சலோம் சொந்த மகன், அகித்தோப்பேல் அவன் கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டு. ஹல்லேலூயா. தாவீதோட ஆலோசனைக்காரர்களிலே மிகவும் முக்கியமானவன் யாரு? அகித்தோப்பேல். அவனுடைய வார்த்தை, அவனுடைய ஆலோசனை தேவனுடைய ஆலோசனையை போல இருக்கும். இப்போ அவன் டெட் அகைன்ஸ்டா மாறிட்டான். ஹல்லேலூயா. இன்னொருத்தன் சீமை, இவனுக்கும் தாவீதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவன் தாவீது லைனுக்குள்ள வரணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் அவனும் வந்து இவனை டிஸ்டர்ப் பண்றான். ஹல்லேலூயா. இப்படி ஒரு விதமான நிலைகளில் தான் தாவீது அழுதுட்டு இருந்தவனுக்கு கர்த்தர் ஒரு நற்செய்தியை கொடுத்தது போல இந்த 3 நபர்களை மையமாய் கொண்டு சில வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொண்டு, இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை தேடி ஒரு நற்செய்தி வரும். உங்களுக்காக கர்த்தர் நியாயம் செய்தார்னு ஒரு நல்ல செய்தி வரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கு கர்த்தர் சரிக்கு சரி கட்டினார் என்கிற ஒரு தகவலை நீங்கள் கேட்பீங்க. ஹல்லேலூயா. உங்களை அழ வச்சவங்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார். உங்களை வெளியில தள்ளி விட்டவங்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார். உங்களை வெறுமையாக்கினவங்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார்.
ஆமென். உங்களை நிர்பந்தமான ஒரு மனுஷியா நிப்பாட்டினவங்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார். கர்த்தர் நியாயம் செய்வார். அந்த நல்ல செய்தியை நீங்க கேட்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. முதலாவது அப்சலோம் துரத்துகிறவனால் ஏற்பட்ட பாதிப்புல கர்த்தர் நியாயம் செய்தார். ஹல்லேலூயா. இவன் பாருங்க, அசைக்க முடியாத ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறான், ஆனா அவனே அசைச்சிட்டான். ஹல்லேலூயா. தாவீது ஒருவராலும் வீழ்த்த முடியாத பெரிய மகாராஜா. ஆமென். தாவீதை யாரும் என்ன செய்ய முடியாது, ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணவே முடியாது. தாவீதோட வாளை யாரும் அவனுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது, சொல்லட்ட முடியாது. கையில் ஒன்றும் இல்லைனாலும் ஒரு கல்லை வச்சு ஆளை காலி பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரிய சமர்த்தன், யுத்த வீரன், பராக்கிரமசாலி, ஆனா அவனே ஒருத்தன் துரத்திட்டான். ஹல்லேலூயா. எதிர்பார்க்காத நேரத்தில், அசந்த நேரத்தில் என்ன செஞ்சிட்டான், துரத்திட்டான். ஆமென். துரத்தப்படுதல் தாவீதுக்கு புதுசு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் பாட்டுக்கு ஆடை மேய்ச்சிட்டு இருந்தவனுக்கு அபிஷேகம் கிடைச்சது. அன்று முதல் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல என்ன செஞ்சாராம், தங்கி இருந்தார். அவங்க அப்பா சொன்னார், யுத்த காலத்தில் உங்க அண்ணன் மரல போய் 40 நாள் ஆச்சு, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே நினைச்சில, புரியலப்பா, நீ இந்த பால் கட்டியெல்லாம் கொண்டு போ, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போ, அந்த கமாண்டருக்கு இந்த கிஃப்டெல்லாம் கொடு, அதுக்கப்புறம் உங்கள் அண்ணனுடைய சுக செய்தியெல்லாம் நீ விசாரிச்சுட்டு வான்னு அனுப்பிவிட்டா, அங்கே பார்த்தா யார் நிற்கா, கோலியாத்து நிற்கிறார். இப்போ கோலியாத்தை கொன்று ஒரு பெரிய வெற்றியை இஸ்ரவேலுக்கு யார் வாங்கி கொடுக்குறா, தாவீது வாங்கி கொடுக்குறா. இது தப்பா? தாவீது ஏதாவது தப்பு பண்ணாரா? நல்லது தானே பண்ணாரு. ஆனால் இந்த அக்காமார்கள்லாம் முறையாக அனுப்பிச்சாங்க, பாடினாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அங்கே ஒருத்தன் உட்காந்துருந்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்துட்டு போறாம. அல்லேலூயா. உங்களை ஒருத்தன் துரத்துறான்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் மேலே அவனுக்கு பொறாம. நீங்கள் நல்லா இருக்கிறத அவன் விரும்பலை. அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத அவன் விரும்பலை. நீங்கள் மற்றவர்களால் புகழப்படுறத அவன் விரும்பலை. ஆமென். உங்களை ஆசீர்வாதமாக பார்க்குறக்கு அவனுக்கு பிடிக்கலை. நீங்கள் நல்லா உடுத்துறது அவனுக்கு என்ன செய்யலை, பிடிக்கலை. நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறது அவனுக்கு என்ன செய்யலை, பிடிக்கலை. நீங்கள் நல்ல வேலையில் இருக்கிறது அவனுக்கு என்ன செய்யலை, பிடிக்கலை. கை நிறைய சம்பாதிக்கிறது அவனுக்கு என்ன செய்யலை, பிடிக்கலை. வீடு கட்டினது அவனுக்கு என்ன செய்யலை, பிடிக்கலை. அல்லேலூயா. சொத்து வாங்கினது அவனுக்கு என்ன செய்யலை. இப்படி நிறைய பேர் பொறாமப்பட்டு உங்களை எங்கேயாவது துரத்தி விட்டாங்கன்னா நல்ல செய்தி வரப்போகுதுன்னு நம்புங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரத்தில் அந்த நல்ல செய்தி என்ன செய்ய போகுது, உங்களை வீட்டிலேருந்து துரத்தி விட்டாங்களா, வேலை ஸ்தலத்திலேருந்து துரத்தி விட்டாங்களா, குடும்பத்திலேருந்து துரத்தி விட்டாங்களா, உங்கள் ஊர்லேருந்து உங்களை துரத்தி விட்டாங்களா, உங்களை சமுதாயத்திலேருந்து துரத்தி விட்டாங்களா, சபையிலேருந்து உங்களை துரத்தி விட்டாங்களா, உங்கள் ஸ்தானத்தில் நீங்கள் இருக்க முடியாதபடிக்கு உங்களை துரத்தி விட்டாங்களா, நல்ல செய்தி வருது. துரத்தினவனுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். துரத்தி விடப்பட்ட உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆமென். இந்த பொறாமை எங்க வரைக்கும் போயிட்டு தெரியுமா, அவனை கொல்ற வரைக்கும் போயிட்டு. சவுல் பாருங்க, அவனுக்கு பொண்ணை கொடுத்து கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டான். ஆமாம், இந்த பொறாமை மட்டும் ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவே கூடாது. பொறாமை வர்றதுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடவே கூடாது. சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், சவுலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் ராஜா தான். ஆனால் வளர்ந்து வருகிற தாவீது அவனால் என்ன செய்ய முடியல, சந்தோஷமா பார்க்க முடியல. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி யாராவது வளர்றாங்களா, நல்லா அப்ரிஷியேட் பண்ணுங்க. உங்கள் தலைமுறையில் ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, அவங்களெல்லாம் ஊக்கப்படுத்துங்க, லிஃப்ட் அப் பண்ணி விடுங்க. ஹல்லேலூயா. அவங்கள நல்லா தட்டி கொடுங்க. கம் ஆன், வெல் டன் அப்படி சொல்லணும். எனக்கு போட்டியாக வந்துட்டானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம டவுன் ஆயிடுவோமோ, பயப்படக்கூடாது. நம்ம புகழ் மங்கிருமோ, ஐயோ இவனுக்கு 10,000 கொடுத்துட்டு நமக்கு 1000 கொடுத்துட்டாங்களே, இந்த பொம்பளையிலே இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பதட்டம்லாம் என்ன செய்யக்கூடாது. உங்கள் மேலே அபிஷேகம் இருந்தால் அது என்றைக்குமே சிறப்பு தான். நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தால் அது என்றைக்குமே விசேஷம்தான். நீங்கள் தெரிவு செய்யப்பட்டவர்களாக இருந்தால் அது என்றைக்குமே ஆசீர்வாதம் தான். உங்கள் கூட கர்த்தர் இருந்தால் நீங்கள் எப்பவுமே நம்பர் 1 தான். அல்லேலூயா. கம்பேரிசன்லாம் கொஞ்ச நாள் தான், ஒப்பிட்டு பார்க்குறதெல்லாம் கொஞ்ச நாள் தான். பொறாமையின் உச்சக்கட்டம். இந்த சவுல் தாவீதை காட்டில் இருந்தாலும் துரத்துறான், நாட்டில் இருந்தாலும் துரத்துறான், வனாந்தரத்தில் இருந்தாலும் துரத்துறான், மலையில் இருந்தாலும் துரத்துறான். எங்கே இருக்கான்னு தேடி 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 கண்டுபிடிச்சு என்ன செய்கிறான், துரத்திட்டே இருக்கிறான். அல்லேலூயா. அதனால் கண்டிப்பாக துரத்தப்படுகிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருது. உங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்ய போகிறாரு. நீங்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையினுடைய அழுகைக்கு ஒரு முடிவு வரப்போகுது.
இங்கே ஒருத்தன் துரத்துறான் பார்த்தீங்களா, இந்த அப்சலோமு. இவன் துரோகத்தின் நிமித்தம் துரத்துறான். இவன் செஞ்சது ஒரு பெரிய துரோகம். இவனுக்குள்ள ஒரு பதவி ஆசை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, தாவீதின் பிள்ளைகளில் யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக யாராக மாறுவாங்க? ராஜாவாக மாறுவாங்க. யாராவது ஒரு ஆள் என்ன செய்வாங்க? கண்டிப்பாக ராஜாவாக மாறுவாங்க. அது யார் கையில் இருக்குது? அது கர்த்தர் கையில் இருக்குது. அந்த செலெக்ஷன் கமிட்டியை யார் போடுறா? கர்த்தர் தான் போடுறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அது யார் பொறுப்பு? கர்த்தர் பொறுப்பு. கர்த்தாவே எனக்கு தந்த எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளுக்கு யாருக்கு நீங்கள் இந்த பாக்கியத்தை கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு என்ன செய்யுங்க? கொடுங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம ஆளு குறுக்கு வழியில் என்ன செய்யறான்? முயற்சி பண்ணுறான். அல்லேலூயா. இந்த ராஜ்ய பாரத்தை எடுக்கிறதுக்கு இவன் தவறான விதத்தை கையாளுகிறான். ஏற்கனவே இந்த அப்சலோம் தாவீதின் இன்னொரு மகனை கொலை செய்தவன். அம்னோனை கொன்றிருக்கான். தாவீதுக்கு இது பயங்கரமான வருத்தம். அன்னைக்கு ஓடி போனவன் தான் அப்சலோமை கண்ணில் பார்த்து கொன்றுவன் இருக்கான். ஆனால் பாருங்கள், யோவாப்னு ஒருத்தன் இந்த தாவீதுகிட்ட வந்து ஒரு ட்ராமா போட்டு அவனை நாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கெலாம் என்ன செஞ்சான்? ஏற்பாடு பண்ணான். தாவீது பார்த்தான், சரி ரைட்டு, ஒரு தடவை தப்பு பண்ணிட்டான், இனிமேல் ஒழுங்காக இருக்கட்டும்னு ஒரு வாய்ப்பு என்ன செஞ்சான்? கொடுத்தான். வந்தவன் 2 வருஷமாக யார் முகத்தை பார்க்கல, தாவீது முகத்தை பார்க்கல. அப்பாவும் மகனும் தான். ஆனால் சூழ்நிலை பார்த்தீங்களா, 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் என்ன செய்யலை. அப்பமும் இந்த யோவாப் ஒரு பிளான் போட்டு தாவீதும் இந்த அப்சலோமும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை என்ன செஞ்சான்? ஏற்படுத்தி கொடுத்தான். இப்போ தாவீது மனதார அவனை ஏற்றுக்கொண்டு அவனை ஹக் பண்ணி அவனை கிஸ் பண்ணி நீ போ, நீ சமாதானமாக நினைச்சி இருண்டான். அப்போ கொடுத்த வாய்ப்பை ஒழுங்காக பயன்படுத்தணும்ல. இவன் தாவீதுகிட்ட பதில் சொல்லி விடுறான், எப்ரோனுக்கு நான் போகணும். ஏன்னா நான் ஓடி போன நாட்களில் கடவுள்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன். நான் சமாதானத்தோடு எருசலேமுக்கு வந்துட்டேன்னா நான் இந்த பொருத்தனையை நிறைவேற்றுவேன்னு சொல்லி, அதனால் ராஜா எனக்கு பெர்மிஷன் தரணும்னா, சரி பொருத்தனையை நிறைவேற்ற தானே போகிற, போப்பான்ட்டான். பாருங்க, பொல்லாதவன், துரோகி, நம்பிக்கை துரோகி இவன். அல்லேலூயா. இவன் நேராக பாருங்க, இவன் இதுக்கு இடையில அண்டர் கிரவுண்ட் வேலை பார்த்து, நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்க? ராஜாட்ட உங்கள் காரியமாக பேசுறதுக்குள்ள யாருமே இல்லை, என்னையே தலைவனாக்குன்னா நல்லா இருக்கும், உங்கள் காரியத்தில் ஈஸியாக நினச்சிக்குவேன். இப்படியே வர்ற ஆட்களெல்லாம் கவர்ந்து கொண்டான் இருக்கு. இஸ்ரவேலர்களின் இருதயங்களை அப்சலோம் என்ன செஞ்சானோ கவர்ந்து கொண்டான். அவனுக்கு முன்னாடி ஓடுறதுக்கு, அவன் கூட நடக்கிறதுக்கு இராணுவ வீரர்கள் மாதிரி நிறைய குதிரை வீரர்கள் அணிஞ்சிட்டான். சம்பாதிச்சுட்டு இந்த எப்ரோனுக்கு போனான் பார்த்தீங்களா. அப்போ சொல்லிட்டான், அங்கே போனோடனே எக்காலத்தை ஊதணும், நான் ராஜா ஆயிட்டேன்னு சொல்லணுன்ட்டான். அல்லேலூயா. இப்போ இந்த செய்தி யாருக்கு வருது? தாவீதுக்கு வருது. ஆகா, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அப்சலோமோடு கூடிக்கொண்டார்கள், கட்டுப்பாடு பலத்தது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே தான் தாவீது அரண்மனையை விட்டு வெறுங்காலோடு முகத்தை மூடிட்டு அழுது கொண்டே நடந்து போனான். அப்ப இந்த துரத்தப்படுதலுக்கு காரணமாயிருந்த அப்சலோம் ஒரு துரோகி. அல்லேலூயா. உங்களுக்கு யாராவது நம்பிக்கை துரோகம் பண்ணி உங்களை துரத்தி விட்டுருக்காங்களோ, நீங்க அவங்கள முழுசா நம்பி அவங்க உங்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கு நினைக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி விட்டு கொடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லா சலுகைகளும் ஏற்படுத்தி கொடுத்து, ஆனால் அந்த நம்பிக்கைக்கு எதிராக அவங்க செயல்பட்டதுனால நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களா, நீங்கள் வருத்தத்தில் இருக்கீங்களா, நீங்கள் வேதனையில் இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, கர்த்தர் நியாயம் செய்வார். கண்டிப்பாக கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் அநியாயத்துக்கு கை கொடுக்க மாட்டார், அவர் நியாயத்துக்கு தான் கை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் துரத்தி விட்டார்கள். தகப்பன் வீட்டுக்கு அவன் வர முடியாதபடிக்கு எகிப்துக்கு துரத்தி விட்டான். கர்த்தர் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர் உயர்த்தினார். அவன் ஒரு நாள் சொல்றான், என் தகப்பன் வீட்டை குறித்த வருத்தம் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், கர்த்தர் அதை எனக்கு மறக்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி உங்களுக்கு செய்வார். துரத்தப்பட்ட உங்களுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செய்வார்? ஐயோ என்னைய விரட்டிட்டாங்களே, ஐயோ இப்படி என்னைய வீதியில் நிற்க விட்டாங்களே, ஐயோ இப்படி குடும்பத்தார் மத்தியில் என்னை என்ன செஞ்சிட்டாங்க, அலைய விட்டாங்களே, என்னை அங்கலாய்க்க விட்டாங்களே, என்னைய மார்பிள் அடிச்சுட்டு அலை வச்சுட்டாங்களே, நான் எல்லாருக்கும் முன்பாக பரிதாபமான ஒரு ஆளை நிற்க விட்டாங்களே, இப்படி என்னைய துரத்திட்டாங்களே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நீதி உள்ளவர், உங்களுக்கு நியாயம் செய்வார். ரெண்டாவது ஒருத்தன் அகித்தோப்பேல். இவன் யார் தெரியுமா? தூண்டி விடுகிறவன். இந்த எரியிற தீல எண்ணெய் ஊத்துற மாதிரி இவன் பாருங்க போயிட்டான். ராஜாவாகிறதுக்கு போகும்போது அகித்தோப்பேலுக்கு ஒரு
இன்விடேஷன் கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ அகித்தோப்பேல் அவங்களோட ஜாயின் பண்ணிட்டான். தாவீதுக்கு தகவல் வருது, அகித்தோப்பேல் யார் கூட இருக்கான்? அப்சலோம் கூட இருக்கான். தாவீதுக்கு தெரியும் அகித்தோப்பேல் பெரிய ஆலோசனைக்காரன், தாவீதினுடைய பலம் பலவீனம் எல்லாவற்றையும் அறிந்தவன். அவன் ஒரு ஆலோசனை சொன்னான் அப்படின்னா அது அப்படியே இருக்கும். ஆமென். இப்போ அப்சலோம் அவனை கூப்பிட்டு கேட்க, அகித்தோப்பேல் ஓகே, நான் எருசலேமுக்கு வந்துட்டேன், எங்கள் டேடை விரட்டி விட்டேன், அல்லேலூயா, இப்போ என்னை சுற்றி மக்கள்லாம் இருக்கிறாங்க, வாட் ஷால் ஐ டூ, நான் என்ன செய்யணும் சொல்லும், எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுன்னா. அவன் ஒரு பொல்லாத ஆலோசனையை சொன்னான். அந்த காரியத்தை நீர் செய்தால் உன் தகப்பன் வீட்டார் எல்லாருக்கும் நீர் நாற்றமாய், இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பக்கம் சேர்ந்துருவாங்க அப்படின்னு. அவனும் அதே மாதிரி பாருங்க, ஒரு பெரிய காரியத்தை தப்ப இவன் சொன்னாங்கிறத கேட்டு என்ன செஞ்சிட்டான். அவனே அப்பாவுக்கு விரோதமாக வந்திருக்கான். இவன் நல்ல மூத்த மனுஷன் தானே, இவன் நல்ல ஒரு ஆலோசனைக்காரன் தானே, இவன் என்ன செஞ்சிருக்கணும்? நீ சின்ன பையன், உங்கள் அப்பாவுக்கு விரோதமாக நீ என்ன செய்யக்கூடாது. அவர் என்னதான் இருந்தாலும் அழைப்பு அபிஷேகம் அவர் மேலே இருக்கு. கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமான ஆள் உங்கள் அப்பா. உனக்கு ராஜ்யபாரம் வேணும்னா அதுக்கு நம்ம வேற ஏதாவது உங்கள் அப்பாட்ட பேசும். ஆனால் இந்த மாதிரி முறைகேடாக என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது, துரோகம்லாம் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. உங்கள் அப்பா உன்னை எவ்வளோ தூரம் நம்புறாரு, நீ அவருக்கு நம்பிக்கை துரோகம்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படின்னு இவன் ஒரு நல்ல மனுஷனாக என்ன செஞ்சிருக்கணும், ஆலோசனை சொல்லியிருக்கணும். அவன் எப்படி ஆலோசனை சொல்லி கொடுக்காம பார்த்தீங்களா? இந்த பக்கம் தாவீதுக்கு வேதனையை கூட்டுறான், இந்த பக்கம் இவனை நீ இன்னும் 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 அல்லேலூயா. இப்போ பாருங்க, சும்மா இருக்கலாம்ல, ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அந்த அப்சலோமை கூப்பிட்டு சொல்கிறான், நான் ஒரு 12,000 பேரை கூட்டிகிட்டு போகிறேன், உங்கள் அப்பா இப்போ விடாய்த்து போயிருப்பார், நான் அவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போய் அவன் முன்னாடி திடுக்கிட பண்ணுவேன் அவனை. அல்லேலூயா. அவன் முன்னாடி நான் போய் நின்னோன்னு எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவான். அவனை மட்டும் வெட்டிட்டு அத்தனை ஜனங்களையும் உன் பின்னாடி கூட்டிட்டு வரேன். நீ யாரை வெட்ட சொல்றான்? அபிஷேகம் பண்ணப்பட்டவனை வெட்ட சொல்றான். அல்லேலூயா. ஆராதனை வீரனை வெட்ட சொல்றான், ஜெப வீரனை வெட்ட சொல்றான், இஸ்ரவேலின் விளக்க அணைக்க பார்க்கான். அல்லேலூயா. விடுவாரா ஆண்டவர்? விடவே மாட்டார். தூண்டி விடுறவனை கர்த்தர் விடவே மாட்டார், நியாயம் செய்வார். உங்களை கெடுப்பதற்கு பக்கத்திலேருந்து எவனாவது யாரையாவது ஏவி ஏவி விடுறானா, உங்கள் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு பக்கத்துலேருந்து ஏதாவது தூண்டி தூண்டி விடுறானா, உங்கள் வேலையை கெடுக்கிறதுக்கு பக்கத்துலேருந்து தூண்டி தூண்டி விடுறானா, உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்கு பக்கத்துலேருந்து யாராவது தூண்டி விட்டுட்டு இருக்காங்களா, உங்கள் சொத்தை உங்கள்கிட்ட பறிக்கிறதுக்கு பக்கத்துலேருந்து யாராவது தூண்டி விட்டுட்டு இருக்காங்களா, உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு பக்கத்துலேருந்து யாராவது தூண்டி விட்டுட்டு இருக்காங்களா, கர்த்தர் அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டோம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, அவர்கள் மேல் நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. தூண்டி விடுறவங்களெல்லாம் பார்த்தா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி போடுவீராங்கன்னா ஆண்டவர் அதுக்குன்னே ஒரு ஆளை வச்சிருந்தார், ஊசாய். அவன் சொல்கிறான், நீ என் கூட வந்தால் எனக்கு பாரமாக இருப்ப, நீ அரண்மனைக்கு போ, நீ அவன்கிட்ட சேவகம் பண்ணு. அங்கே இருந்தான்னா நீ எனக்காக அகித்தோப்பேலின் ஆலோசனையை நீ என்ன செய்வ? ஆமாம், கேன்சல் பண்ணி போட்டுடலாம். நீ அங்கே இருக்கிற தகவல்களெல்லாம் ஏன்ட்ட என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆமென். இப்போ பாருங்க, கர்த்தர் தாவீது இல்லாத இடத்துல தாவீதுக்கு ஒரு துணையாக ஒரு ஆளை வச்சிருந்தார். தூண்டி விடுறதுக்கு ஒருத்தர் இருந்தான்னா அவனுடைய தூண்டுதலை அழிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்காக ஒருத்தனை வச்சிருப்பார், ஒரு ஆளை வச்சிருப்பார். உங்களுக்கு விரோதமாக ஒருத்தன் செயல்படும் போது அதை ஆஃப் பண்ணுறதுக்கு கர்த்தர் ஒரு ஆளை வச்சிருப்பார். அந்த பிளானை குலைக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சிருப்பார். உங்கள் வாழ்க்கைக்கு குறுக்கிட்டு உங்களுக்கு தீங்கு செய்ய ஒருத்தன் எழும்பும் போது அவனை எழும்ப விடாதபடிக்கு தடுக்க உங்கள் சார்பில் கர்த்தர் ஒரு நபரை எழுப்புவார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த அகித்தோப்பேல் சொன்ன ஆலோசனை எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. ஓகே, சூப்பர். ஆனால் அப்சலோம், ஊசாய் நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டப்ப அவன் சொன்னான், இந்த முறை அகித்தோப்பேல் சொன்ன ஆலோசனை சரி கிடையாது. ஏன் தெரியுமா? உங்கள் அப்பா பெரிய யுத்த வீரன், குட்டியை பறி கொடுத்த கரடி மாதிரி வெறி பிடிச்சிருப்பாரு. அவர் ஜனத்தோடு வனாந்தரத்தில் தங்க மாட்டார், கெபியில் குகையில் தான் நினைச்சிவார் தங்கி இருப்பார். ஆரம்பத்திலேயே நம்முடைய வீரர்களில் சிலர் பட்டார், அதுக்கப்புறம் எல்லாரும் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும், ஓடி போயிடுவான். அல்லேலூயா. இப்போ இவன் சொன்ன ஆலோசனை அவனுக்கு ஓகே மாதிரி ஆகிறதற்கு கர்த்தரே உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹல்லேலூயா. தூண்டி விடுகிறதினால் ஏற்படும் பாதிப்புகள் உங்களை ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எழும்பி இதை செஞ்சா அப்படி ஆயிரும், அதை செஞ்சா இப்படி ஆயிரும் சொல்லி அண்டர் கிரவுண்டில் குழியை தோண்டிட்டு என்னன்னாலும் சதி திட்டங்களை பண்றவங்களை நீங்க கேள்விப்படும் போது அவர்களை குறித்து பயப்பட வேண்டாம். அதுல ஒன்றும் பலிக்காது. ஹல்லேலூயா. அதுல ஒன்றும் நடக்காது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அங்க நியாய தீர்ப்பை வெளிப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மூணாவது ஒருத்தன் சீமை, இவன் தூஷிக்கிறவன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, மறக்கவே முடியாதுங்க, தாங்கவே முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளவு எதையும் தாங்கும், எதையும் அப்படின்னாலும் அப்படி கடினமான ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை என்ன செஞ்சிடும், ஒட்டச்சிடும். இந்த சீமை பாருங்க, வழி நடுக தூஷிக்கிறான். இந்த தாவீதை அவன் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை, தாவீதை இப்படி பேசணுங்கிற தேவையும் அவன் பாட்டுக்கு அவன் வழியில் வெறுங்காலில் போயிட்டு இருக்கான், முகத்தை மூடிட்டு போயிட்டு இருக்கான், அழுதுட்டு போயிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன வந்தது? ஒன்று பரிதாபப்படணும், இல்லாட்டி சதை கண்டாமல் தூரத்தில் வேடிக்கை என்ன செய்யணும், பார்க்கணும். ரெண்டையும் செய்யலை, எக்ஸ்ட்ராவாக இவன் ஒன்று செய்கிறான், ஏசிட்டே வரான், அசிங்கமாக பேசிகிட்டே வரான். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த சீமையை பயன்படுத்தின வார்த்தைகள் ஒன்றும் உண்மை கிடையாது. இவன் பேலியாளின் மனுஷன் கிடையாது, இவன் இரத்த பிரியன் கிடையாது. சவுல் வீட்டாருடைய இரத்தத்தை கர்த்தர் ஓ மேல என்ன செஞ்சிட்டாரு, திரும்ப பண்ணினார் அப்படின்றான். தொலைந்து போன்றான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆள் யாரு கிடையாது, தாவீது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலர் பேசுவாங்க, உங்களுக்கும் அதுக்கு என்ன இருக்காது. ஆமா, அதனால டோன்ட் கேர், அதெல்லாம் மைண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க அப்படி கிடையாது, நீங்க அப்படி செய்யலை. நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் எல்லாரும் வாழ்த்துவாங்க, இன்னொரு நாள் கொஞ்சம் ஒரு மாதிரியெல்லாம் என்ன செய்வாங்க. ஆமாம், இயேசுநாதரை பார்த்து நீர் எங்களுடைய ராஜா அப்படின்னாங்க, கடைசியில் பார்த்து இவனை சிலுவையில் அறையும் அப்படின்னாங்க. அல்லேலூயா. ஆமாம், நீர் மேசியா அப்படிங்கிற மாதிரிலாம் பெரிய லெவலில் அவர் வந்துட்டு இருக்கும்போது அவரை குறித்து இன்னொரு டீம் சொல்லுது, இவன் பிசாசுகளின் தலைவன், இவன் தச்சனுடைய குமாரன், யோசேபின் மகன். அல்லேலூயா. போஜன பிரியன். அப்புறம் தூசிச்சிட்டாங்களா, நீங்கள் அவங்கள பார்த்து சிரிக்கணும். பாவம், யார் பெற்ற பிள்ளையோ, அநியாயமாக அவன் தலையில் அதை மண்ணலி போடுது பாரு. நான் இன்னும் கொஞ்ச நாளில் சரியாயிருவேன்ப்பா, ஆனால் நீ பேசின பார்த்தியா அத்தனை சேர்த்து மொத்தமாக அள்ளுவப்பா. அல்லேலூயா. ஆமாம், ஒன்றும் மிஸ் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் வட்டியை முதலமாக சேர்த்து கிடைக்கும். அல்லேலூயா. அதனால் தூஷணங்களெல்லாம் பார்த்து ஒன்றும் வருத்தப்படாதீங்க. தூஷிச்சிட்டாங்களே, இப்படி அசிங்கமாக கேவலமாக பேசிட்டாங்களேன்னு சொல்லிலாம் ஒன்றும் என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு நியாயம் செய்ய ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. சனகரிப்பும் ரப்சாக்கையும் எசேக்கியா ராஜாவை பேசின பேச்சுக்கும் எழுதி அனுப்பின கடிதத்தில் பயன்படுத்தின வார்த்தைகளுக்கும் என்ன கிடையாது, அளவே கிடையாது. விட்டாரா ஆண்டவர்? அல்லேலூயா. ஆண்டவர் விடவே மாட்டார். உங்களுக்கு தான் நல்ல செய்தி இருக்கும், அங்கே நியாய தீர்ப்பு நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ தூஷிக்கிறவனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குறீங்களா? கேவலமாக பேசுகிறாங்களா? வெளியில் தலையே காட்ட விட மாட்டேன்றாங்களா? வீட்டை விட்டு வெளியவே வர விட மாட்டேன்றாங்களா? உங்களுக்கு எங்கெல்லாம் நல்ல பேருக்கோ அங்கெல்லாம் போய் உங்களை கெடுத்து பேசுகிறாங்களா? நீங்கள் செய்யாததெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்கிறாங்களா? உங்களுக்கு சம்பந்தம் இல்லாததெல்லாம் உங்களை தொடர்பு படுத்தி இவங்க தான் காரணம், இப்படி இவங்க தான் செஞ்சாங்க, இது எனக்கு நல்லா தெரியும், இவங்களை பற்றி அவங்க அப்படி சொன்னது நான் கேட்டேன் அப்படின்னு நேரடி சாட்சி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா? கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார்னு உங்கள் ட்ராவல் என்ன செஞ்சுட்டே இருங்க, கேரி ஆன் பண்ணிகிட்டே இருங்க, ஃபார்வேர்ட் பண்ணி போயிட்டே இருங்க. ஹல்லேலூயா. தூஷிக்கிறவனை கர்த்தர் பார்த்து கொள்வார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 3 பேருக்கும் முடிவு நல்லாவே இல்லைங்க. ஆனால் தாவீதுக்கு முடிவு எப்படி இருந்தது? சமாதானமாக இருந்தது, சம்பூர்ணமாக இருந்துச்சு. அவன் வெறுங்காலோடே கடைசி வரைக்கும் இருக்கல. அவன் கடைசியில் கர்த்தருக்கு கொடுத்த தங்கத்தை பார்த்தீங்களா? அவன் தன்னுடையதிலிருந்து எடுத்து கொடுத்த அளவுகளை பார்த்தீங்களா? அப்போ அவன் வெறுமையாவா இருந்தான். ஆனால் இவங்களாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். இந்த அப்சலோம் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தலையிலேருந்து கால் வரைக்கும் பழுதில்லாதவன், வெளியில் பார்க்கறதுக்கு நல்லவன், சூப்பர். ஆனால் உள்ள ஃபுல்லாக வஞ்சனை, உள்ள ஃபுல்லாக என்னது, பதவி ஆசை. இவன் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மொட்டை அடிப்பான், முடி வெட்ட மாட்டான். இவன் ஒழுங்கா முடி வெட்ட மாட்டான், சிறைப்பான் இருக்கு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? க்ளீன் ஷேவ், மொட்டை அடிமா. இவன் ஒழுங்கா முடி வெட்டாதான். பார்த்தீங்களா, தாவீதுக்கு எதிரான யுத்தத்தில் வந்தான். அவன் ஏறின அந்த கோவேறு கழுதை இருக்குல்ல, அதில் ட்ராவல் பண்ணான். அது சக்கடின்னு குதிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவன் மண்டையில் இந்த முடி என்ன செஞ்சுது, இப்படியே ஜம்ப் பண்ணிச்சா, சன்னல் பின்னலான ஒரு கர்வாலி மரத்தில் கொண்ட மாட்டிட்டு இவன் ஏறி உட்கார்ந்துருந்தான். பார்த்தீங்களா, கழுதை இவனை விட்டுட்டு போயிட்டு. அல்லேலூயா. இப்போ வானத்துக்கும் பூமிக்கும் இடையில அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கான். உங்களை துரத்தணும்னா இப்படி தான் தொங்குவான், அந்தரத்தில் தொங்குவான். அவன் எதை நம்பி உட்கார்ந்து வந்தான் பார்த்தீங்களா, அதை அவனை விட்டுட்டு போயிடும். எது என் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இது பலன்னு நினைச்சான் பார்த்தீங்களா, அதை அவனை விட்டுட்டு போயிடும். கடைசியில் இந்த செய்தி வருது யோவாபுக்கு. நான் இப்படி ராஜாவுடைய மகன் தொங்குறதை நினைச்சிட்டேன். நீ ஏன்டா பார்த்துட்டு வந்து அவனை கொண்டிருந்தா உனக்கு நான் என்ன செஞ்சிருப்பேன்? வெள்ளிக்காசு கொடுத்துருப்பேன், மாற்று கட்சியெல்லாம் கொடுத்துருப்பேன். நான் ஜெயில பண்ணிட்டான். இவன் 3 வள்ளைங்களுடையதை கொண்டு வந்து குத்துனான் பாருங்க நெஞ்சில். எங்கே குத்தணுமோ அங்கே குத்துனான் பாருங்க. இந்த நெஞ்சில் இருந்தான சூது பிறந்தது, இந்த நெஞ்சில் இருந்தான வஞ்சனை பிறந்தது, இந்த நெஞ்சில் தானே பதவி ஆசை இருந்தது, இந்த நெஞ்சில் தானே தாவீது ராஜாக்கு மேலே நீ கை போட வந்திருக்க. அல்லேலூயா. நல்ல முடிவே என்ன செய்யாது, துரத்துறவனுக்கு இருக்காது. உங்களை யாராவது துரத்தி விட்டான்னா நீங்கள் பரிதாபப்பட்டுருங்க, அவங்களுக்கு நல்ல முடிவு என்ன செய்யாது, உங்களுக்கு நல்ல முடிவு இருக்கும். ஆமென். 2வது ஒருத்தன் தூண்டி விட்டான் பார்த்தீங்களா, இவன் பெரிய கவுன்சிலரு. இவனுக்கு இப்போ அவமானமாக போச்சு. இவன் வார்த்தையை யாரும் என்ன செய்யல. இவனுக்கு போய் நான் ஆலோசனை சொன்னப்பா, இவங்க அப்பன்ட்ட சொல்லியிருந்தா கூட அவன் என்ன செஞ்சிருப்பான், கேட்டிருப்பான். போய் இவன்கிட்ட சொல்லி இந்த அந்த அவமானத்தை அவனால் என்ன செய்ய முடியல. நேராக எல்லாத்தையும் பேக் பண்ணா, வீட்டுக்கு போனா, வீட்டுக்காரியங்களை ஒழுங்குபடுத்தினா, நான்று கொண்டு செத்தான். தூக்கு போட்டு செத்துட்டாங்க. அவனுக்கு நல்ல முடிவு இல்லை பாருங்க. அல்லேலூயா. இந்த சீமை இருக்கான் பார்த்தீங்களா, தாவீது திரும்ப ராஜாவா மாற போறான்னு ஊருக்குள்ள வந்தோன்னு முதல்ல போய் காலில் விழுந்துட்டான். ராஜா தயவு செய்து மன்னிச்சிருக்க ராஜா, நான் பாவம் செஞ்சிட்டேன்டான். இந்த பக்கத்தில் ஏற்கனவே நம்ம ஆட்கள் டென்ஷன் பார்ட்டிஸ், செத்த நாயை தலையெடுக்குன்னு சொன்னவனுக்கு கூட நிற்கான். போட்டுருமா இன்னைக்கு வந்துட்டான். அவன் சொல்கிறான், வேண்டாம்ப்பா இன்னைக்கு நான் ராஜாவாக இருக்கேன், எல்லாம் சந்தோஷமாக இருங்க, இவனை தொடாதீங்கன்ட்டான். ஆனால் கடைசியில் சாலமோன்ட்ட சொல்லிட்டு போகிறான், இவனை விட்டுறாத, இவனை நம்பாத, இவன் பொல்லாதவன், இவன் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுவான், கொஞ்சம் அப்படி பேசுவான், கொஞ்சம் விட்டுறாதன்ட்டான். அவன் பெரிய ஞானி, உலகத்திலே ஞானி. கூப்பிட்டாங்க, வா, அவன் ராஜா பண்ண போகிற. உனக்கு ஒரு கட்டளை, எருசலேமை தாண்டி வெளியே போகக்கூடாது. நீ என்னைக்கு வெளியே போறியோ அன்னைக்கு உன்னை கொன்றுவேன்ட்டான். எப்பா நல்ல வார்த்தை. ராஜா, நான் எருசலேமை தாண்டி எங்கேயுமே நினைச்ச மாட்டேன். 3 வருஷம் தான் ஆச்சு. அவன் வேலைக்காரன் ஒருத்தன் ஓடிட்டான். நம்மால் சும்மா இருக்கலாம்ல, இவனுக்கு இன்னொரு வேலைக்காரன் இருக்கான், அவனை போய் தேடிட்டு வான்னு சொல்லலாம்ல. இவங்களே கழுதையில் சேனை வச்சு போய் தேடிட்டு வந்தான். எருசலேமை கடந்து போயிட்டு திரும்பி வந்தாங்கிற தகவல் உடனே யாருக்கு வந்துட்டு, ராஜாவுக்கு வந்துட்டு. இப்போ ராஜா கூப்பிட்டாங்க, வா, உன்ட்ட என்ன சொன்னேன், எருசலேம் எல்லையை தாண்டக்கூடாது சொன்னா, நீ ஏன் தாண்டின? அப்போ ஓ ரத்தப்பள்ளி ஓ மேலே பெனாயை கூப்பிட்டேன், போட்டு தள்ளிடணும், முடிஞ்சுது. அவனுக்கு நல்ல முடிவு கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நற்செய்தி தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு தான். ஆமேன்னு சொல்லுங்க. துரத்தப்பட்டிருக்கிறீர்களா? மற்றவர்களுடைய தூண்டுதலினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? தூஷணங்களினாலே உடைந்து போயிருக்கிறீங்களா? உங்களுடைய அழுகையை நிறுத்தவே முடியாத அளவுக்கு முகத்தை மூடிட்டு அவமானத்தினால கூனி குறுகி போயிருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த நற்செய்தி. கர்த்தர் நியாயம் செய்வார். அந்த நல்ல செய்தி வேற ஒன்றும் இல்லை, கர்த்தர் நியாயம் செய்வார். அப்ப நான் என்ன செய்யணும் மாஸ்டர்? அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிய ஆசாரியர்கள் தூக்கிட்டு தாவீது கூட வர்றாங்க. நாங்களும் வர்றோம் அப்படின்ற மாதிரி. அவன் சொல்றான், பெட்டியை ஊருக்கு கொண்டு போ. கர்த்தர் என் மேல பிரியமா இருந்தால் அதை பார்க்கறதுக்கு அந்த இடத்துக்கு கர்த்தர் என்ன செய்வார்? கொண்டு வருவார். அல்லேலூயா. ஒருவேளை அவர் என் மேல பிரியமா இல்லைன்னா பரவாயில்ல, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல போற வார்த்தை தான், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாரா. என் பார்வையில் வேண்டாண்டவர். நான் நிறைய ஃபேஸ் பண்ணதுனால என் பார்வை வேற மாதிரி இருக்கு. நான் நிறைய பாதிக்கப்பட்டதுனால என் பார்வை வேற மாதிரி இருக்கு. நான் ரொம்ப அழுதுட்டேன், அதனால என் பார்வை வேற மாதிரி இருக்கு.
நான் ரொம்ப அலைஞ்சிட்டேன், நான் அங்கலாச்சிட்டேன், அதனால என் பார்வை வேற மாதிரி இருக்கு, அதனால என் பார்வைக்கு சரியானது இல்லைப்பா, உங்க பார்வைக்கு நலமானதை நீர் செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த அத்தனையும் யார்கிட்ட கொடுத்துடணும்? உங்களை துரத்தினவனையும் கர்த்தர் கையில் கொடுத்துருங்க. உங்களுக்கு விரோதமாக தூண்டி விட்டுட்டே இருக்கான் பார்த்தீங்களா, அவனையும் கர்த்தர் கையில் கொடுத்துருங்க. உங்களை தூஷிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் யார் கையில் கொடுத்துருங்க. நீங்கள் உங்கள் பார்வைக்கு நலமானபடி நீங்கள் செய்யுங்க. நான் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கேன். உங்கள் பின்னாடி நான் என்ன செஞ்சுட்டே இருக்கேன்? வந்துட்டே இருக்கேன். நீங்கள் நடத்துகிற பாதையில் நான் என்ன செஞ்சுட்டே இருக்கேன்? நடந்துகிட்டே இருக்கேன். அவ்வளோதான். உங்கள் பார்வைக்கு நல்லதை செய்யுங்கப்பா. கர்த்தர் என்னைக்கு அதிகமாக செய்வாரா? கர்த்தர் தொடர்ந்து உங்களை அளவு விடுவாரா? அவர் அநியாயத்துக்கு துணை போவாரா? அல்லேலூயா. அவர் ஒரு நாள் போவே மாட்டார். அவர் நியாயம் செய்வார். சொல்கிறது கஷ்டம். அப்சலோம் யார்? மகன் தானே, வச்சு பார்த்துருன்னு சொல்லியிருக்கலாம். அகித்தோப்பேல் யார்? ஏன்ட்ட நீ வேலை பார்த்தவன் தானே, நீ என்ன பெரிய கவுன்சிலரா? அல்லேலூயா. சீமே யார்? செத்த நாய் ரேஞ்சில் தான் அவன் ட்ரீட் பண்ணப்பட்டான். கூட இருந்த அவனுடைய வீரன் அப்படி தான் சொன்னான், செத்த நாய் தலையை வாங்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் யார்கிட்ட தில் இருக்கு? தாவீதுட்ட இருக்கு, சத்து இருக்கு, பலம் இருக்கு, மனசு இருக்கு, வைராக்கியம் இருக்கு, கோபம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் வேண்டாம் ஆண்டவரே, உங்கள் பார்வைக்கு நீங்கள் நலமானதை செய். விட்டுருங்க ஆண்டவர்கிட்ட. இப்படி சொல்லிட்டு நியாயம் வருதா இல்லையான்னு பார்ப்போம், நல்ல செய்தி வருதா இல்லையான்னு பார்ப்போம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, தாவீது முகத்தை மூடிக்கொண்டு வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டே அவனுடைய ஜனங்களோடு கடந்து போன அந்த அனுபவத்திற்கு நியாயம் செய்த தேவன், நல்ல செய்தியை கொடுத்த தேவன், இன்றைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு நியாயம் செஞ்சிருங்கப்பா. நல்ல செய்தியை கேட்க உதவி செஞ்சிருங்க. துரத்துகிறவனையும் தூண்டி விடுகிறவனையும் தூஷிக்கிறவனையும் நீங்க நியாயம் தீருங்கப்பா. கர்த்தாவே, உங்க பார்வைக்கு நலமானபடி நீங்க செய்யுங்க ஆண்டவரே. அதற்கு நாங்கள் மனப்பூர்வமாய் விட்டு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.